Hi everyone, welcome to VG Physics Tamil. ஸோ இப்போ லெக்சர் நம்பர் 15 வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம பார்ட் 2 அப்லோட் பண்ணக்கப்புறம் பார்ட் 1 அப்லோட் பண்ணுறோம். மேபி இட்ஸ் ஒரு சின்ன எரர்னால லெக்சரோட 15ஓட பார்ட் 2 முதல்ல அப்லோட் ஆகிருக்கும். இப்போ பார்ட் 1 அடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன், சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, we are going to discuss the rules of drawing electric field lines. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி போன லெக்சரில் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வரைகிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம என்னென்னு படிக்க போகிறோம், சரியா? ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் வைல் டிராயிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதுதான் இப்போ படிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரூல் நம்பர் 1, இதான் வந்து ரூல் நம்பர் 1. இது என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் end at a நெகட்டிவ் சார்ஜ் ஆர் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல போன லெக்சரில். இப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குமா? ஸோ இந்த மாதிரி ரேடியலி அவுட்வேர்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் இது வந்து அவே ஃப்ரம் த சார்ஜ், டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம் த சார்ஜ் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னா, எய்தர் அது நெகட்டிவ் சார்ஜில் முடியும் ஆர் அட் இன்ஃபினிட்டியில் முடியும். எப்போ அது இன்ஃபினிட்டியில் முடியும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது தெரியுமா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, லைக் இது ஐசோலேட்டடான சார்ஜாக இருந்தால், ஐசோலேட்டட்னா ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்பேஸில் வந்து இந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? வேறு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இந்த மாதிரி கேஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஐசோலேட்டட் சார்ஜ்க்கு, ஓகேவா? ஸோ ஐசோலேட்டட் சார்ஜோட கேஸில் என்ன ஆகும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மூலிமா வெளியே வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். எல்லா டைரக்ஷன்லையும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், சரியா? சரியா, இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் போகும். ஸோ இப்போ வந்து அடுத்த கேஸ் பார்ப்போம். இதை நம்ம சின்னதாக்கும் ஒரே நிமிஷம். இப்போ இதே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது வந்து கேஸ் 2, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன ஆகுனா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வரும், ஓகேவா? ஆனால் இது வந்து இட் வில் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கேஸ் 2. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம போன லெக்சரில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இது இந்த மாதிரி நம்ம வரையலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன். ஸோ இதை நான் எதுக்கு இந்த ரெண்டுமே வரைஞ்சேன்னா, டு வெரிஃபை திஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? தொடங்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் தொடங்கும், சரியா? அண்ட் இட் வில் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜில் எப்போ எண்ட் ஆகும்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது அது இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வர இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் சார்ஜில் போய் முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ் சார்ஜில் போய் முடியும், ஓகேவா? இதே ஐசோலேட்டடான பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ஃபினிட்டியில் போய் தான் முடியும், ஓகேவா? இதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ் the electric field lines point radially outward and for a negative charge the electric field lines point radially inwardங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தானே. இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குங்கிறாங்க. ரேடியலி அவுட்வேர்ட்னா என்ன மீனிங்னா, எல்லா டைரக்ஷன்லையும் அந்த இது வந்து வெளியே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அவே ஃப்ரம் த சார்ஜில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே போகுது பாருங்கள். இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அவே ஃப்ரம் த சார்ஜை பாசிட்டிவ் சார்ஜை விட்டு போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரேடியலி அவுட்வேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் த ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டைரக்டட் ரேடியலி அவுட்வேர்ட் அப்படிங்கிறாங்க. இதே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்கள் பாருங்களேன், இந்த நெகட்டிவ் சார்ஜ்க்கு வந்து ஒரு மைனஸ் கியூ இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தோன்னா ஃபார் அ நெகட்டிவ் சார்ஜ் த ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டைரக்டட் ரேடியலி இன்வர்ட். இது இந்த சார்ஜை நோக்கி வர மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த சார்ஜை நோக்கி வருது, ஓகேவா? ஸோ இது வந்து ரேடியலி இன்வர்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி இன்வர்டாக இருக்கும் ஃபார் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ், சரியா? இப்போ ரூல் நம்பர் 2க்கு போகலாம்.
ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னா, ரூல் நம்பர் 2 வந்து ஒரு ஐசோலேட்டட் சார்ஜை பற்றி பேசும். சரியா? ஐசோலேட்டட் சார்ஜ்னால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸில் வந்து ஒரே ஒரு சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ இருந்துச்சுன்னா அதை வந்து ஐசோலேட்டட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் அன் ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் ஒன்லி அட் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, லைக் நம்ம இங்கே மேலே இருக்குது பாருங்களேன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டியில் தான் போய் முடியும். எல்லா டேரக்ஷன்லையும் இன்ஃபினிட்டியில் தான் போய் முடியும். இன்ஃபினிட்டியில் தான் முடியும் இது ஐசோலேட்டட் சார்ஜ்க்கு. ஸோ இந்த கேஸுமே அதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கதுமே. ஓகேவா? இந்த இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இந்த கேஸுமே அதான். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது இன்ஃபினிட்டியில் தான் போய் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் முடியும். ஸோ அதனாலேயே இந்த பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் வந்து சோர்ஸுன்னு சொல்லுவோம். ஏன் சோர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியிடுதில்ல. ஸோ இதை வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி இருக்குது. லைக் ஒரு பைப் வந்து ஒரு வாட்டரோட சோர்ஸ், ஏன்னா பைப் தான் வந்து தண்ணியை வெளியிடும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து வெளியிடுது. ஸோ அதை வந்து சோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சிம்பிள். இதே மாதிரி an isolated negative point charge the electric field lines start at infinity and end at negative chargeங்கிறாங்க. ஒரு ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ்க்கு என்னென்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் இன்ஃபினிட்டியில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபினிட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மைனஸ் க்யூ சார்ஜில் வந்து போய் முடியும், டெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா, இதனால தான் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜை வந்து பார்த்தோன்னா சிங்க்குன்னு சொல்லுவாங்க. எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இதில் வந்து விழுகுதில்ல. லைக் ஒரு தண்ணி வருதுன்னா அது வந்து சிங்க்குள்ளே தானே ஃபைனலாக போகும், அவுட்லெட் மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அவுட்லெட் வந்து ஃபைனலாக உள்ளே போகிறது வந்து பார்த்தோன்னா சிங்க்குள்ளே போகிற மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்குள்ளே தான் போகுது. ஸோ அதனால நெகட்டிவ் சார்ஜை சிங்க்குன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம ரூல் நம்பர் 3க்கு போகலாம். ரூல் 3, the electric field vector at a point in space is tangential to electric field line at that point. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன்ல போன லெக்சரில், நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட கான்செப்ட் மூலிமா என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நான் சொன்னேன்ல. இதில் எந்த பாயிண்டில் வேணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் போன லெக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதை சுற்றி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் பியில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா, அட் பாயிண்ட் பியில் நீங்கள் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சால் போதும். ஓகேவா? நான் வேறு ஒரு கலர் எடுத்துக்கிறேன் டிஸ்டிங்விஷ்டாக காட்ட. ஓகேவா? இது பாயிண்ட் பியா? இந்த பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னா, நீங்கள் இந்த பாயிண்ட் பிக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷன் அட் எனி பாயிண்ட் வில் கிவ் யூ த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷனை சொல்லும். சரியா? இப்போ பாயிண்ட் எஸ்ன்னு நான் இங்கே ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து டேஞ்சன்ட் வந்து இப்படி வரைவாங்க, லைக் ஓகேவா, இப்படி வரைவாங்க. ஸோ அப்போ இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரோட டைரக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி எந்த பாயிண்டில் வேணாலும் நீங்கள் டேஞ்சன்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வரைஞ்சிங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டோட டைரக்ஷனில் தான் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓட டைரக்ஷனும் இருக்குங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த பாயிண்ட்க்கு வேணாலும் நீங்கள் வந்து இப்போ க்யூன்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா இந்த டைரக்ஷனில் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டேஞ்சன்ட்டோட டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பாயிண்டில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அட் எனி பாயிண்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த லெக்சர் 15ஓட பார்ட் 2 இருக்குது. ஸோ அதில் இந்த இதெல்லாம் பார்ப்போம். சரியா?